இரண்டு அறைக்குள்ளும் இருட்டுதான் மிஞ்சுகிறது. பெண்ணை விட ஆண்தான் என்று சொல்லுபவன் அருகிலும் குருட்டுத்தனம் தான் மிஞ்சுகிறது. மகளிரை கொண்டாட தினம் கண்டுபிடித்தவன் வேண்டுமானால் வேற்று இனத்தவராக இருக்கலாம். ஆனால் ஆதி முதலே அனுதினமும் மகளிரை கொண்டாடி கொண்டிருப்பது இதுவே உலகத்தின் நீதி என்று சொன்னான். அதோடு விட்டானா, கங்காதேவி அனுதினமும் தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டே இருப்பதும் நம் பரமசிவன் தானே. சிவனிலேயே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவனில்லை. ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண்ணில்லாத ஆண் இல்லை. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஒரு ஆண் ஆயுள் முழுவதும் பெண்ணிலிருந்து பிறந்து கொண்டே இருக்கிறான். எப்படி? தாய்க்கு மகனாக, தங்கைக்கு அண்ணனாக, அக்காவுக்கு தம்பியாக, மனைவிக்கு கணவனாக, மகளுக்கு தந்தையாக, மருமகளுக்கு மாமனாராக, பேத்திக்கு தாத்தாவாக. இப்படித்தான் ஒரு ஆணை ஆயுள் முழுவதும் மனைவி இறந்துவிட்டால் எந்த ஆணும் மிதவனாக பிறப்பது கிடையாது. இப்போது புரிகிறதா? நாறு இல்லாமல் பூ கட்ட முடியுமா? பூவோடு சேர்ந்து நாறு மணக்கும் உண்மை. நார் இல்லாமல் பூ கட்ட முடியுமா? முடியாது. இதுவும் உண்மை. பூவை கட்டுவதால் நாருக்கு பெருமை, பூவையரை கட்டுவதால் ஆணுக்கும் பெருமை. அதனால்தான் பெண்ணை பெருமைப்படுத்தினால் அது ஆணுக்கும் பொருந்தும். ஆனால் பெண்ணை பெருமைப்படுத்திக் கொண்டே இருப்போம், அது நமக்கும் பொருந்தும். ஆண்களை பெற்றெடுத்து வாழ வைத்து பெருமைப்படுத்தி பெண்ணிடமே நீர் வாழ்க 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 வாழ்க. கவிஞர் வாழ்த்துறை கவிதையா இல்லை வக்காலத்து மனுவா என்று கேட்க தோன்றுகிறதா? நிச்சயமாக இது வாழ்த்துறை கவிதை. உலகம் வளம் வந்து பெறுவதற்குள் அண்ணன் அம்மையப்பனை சுற்றி ஞானப்பழத்தை பெற்றான். இப்பாலும் பெண்ணும் இணைந்ததுதான் உலகம். இது சிவன் சொன்ன தத்துவம். இப்போதும் புரியவில்லையா என்போருக்கு இதோ இறுதியாக இரண்டு ஆக்கலும் அழித்தலும். பூவையர்களும் பூமியை போன்றவர்கள் தான். தம்மை அகழ்வாரையும் தாங்குவார் பூமி தாய். அதுபோன்ற தம்மை இகழ்வாரையும் பொறுத்து கொள்வாள் பெண். அது விவேகத்துடன் விவசாயத்திற்கு தோன்றினால் விளையும் பயிர், ஆனால் வீம்புக்காக தோன்றினால் விபரீதம் விளைவு. இப்போது புரிகிறதா? நான் விளைச்சலுக்காக மட்டுமே பெண்ணை தோன்றுகிறேன். ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. நன்மைகளை ஆக்குவோரும் பெண்தான், தீமைகளை அழிப்பதும் பெண்தான். உலக மகளை எனக்கு முன்னிட்டு அனைவருக்கும் மகளை தின வாழ்த்துக்கள். இது வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். நான் மட்டும் நீங்க வாழ்த்தினால் சும்மா. இதோ மும்மூர்த்திகளும் வந்திருக்கிறார்கள். இங்கே எப்படி மும்மூர்த்திகளும் வந்திருக்கிறார்கள் என்பது எப்படி? இதோ சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து அவதாரம் எடுத்து உணவர் ராமன் லிங்கமாக இதோ அமர்ந்திருக்கிறார். அப்போ பிரம்மா எங்கே என்றுதானே கேட்கிறீர்கள். இந்த கவிதையை படைத்தால் நானும் பிரம்மா அவதாரம் எடுத்திருக்கேன். மும்மூர்த்திகளும் வாழ்த்துக்கள் கிடைத்து விட்டதா? இதோ மும்மூர்த்திகள் அது போதுமா? அதோ கூடுதலாக உடலோடும் கண்ணதாக கோபால்ஜியும் வந்திருக்கிறார். இதோ கருமை நேர வண்ணனாக பொன்னியும் வந்திருக்கிறார். கடவுளும் வாழ்ந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
வர்ஷினி அப்படின்னு இருக்குமா குழந்தைங்க. நம்முடைய தமிழ் முற்றத்திலிருந்து தொடர்ச்சியாக 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பாடக்கூடிய நம்முடைய மாணவி சின்ன குழந்தையா வந்து பாட ஆரம்பித்தாங்க. நீங்கள் பெரிய பொண்ணாகி வர புதன்கிழமை இப்போ 10ஆம் வகுப்பு தேர்ச்சி எழுதுறாங்க எக்ஸாம். அவங்களுக்கு உங்களுடைய கைத்தட்டில் வாழ்த்துக்காக நீங்கள் தருவீங்க. அவங்க அப்பா நைட்டு 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பாப்பா பாடி ஆகணும்னு கேட்டார். ராத்திரி 12 மணி ராத்திரிக்கு. இல்லை எக்ஸாம் எழுதட்டும் பரவாயில்ல, இருந்தாலும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்திருக்கிறது. என்னுடைய தலைவர் இங்கே அந்த குழந்தைக்கு சான்றிதழ் வழங்கி இங்கே கொண்டாடி பற்றி மகிழ்ச்சி செய்வார். ஸ்ரீராமஜி பாணிஜி எங்களோட இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு 8:30 வந்துட்டார் எங்கள் ஸ்ரீராமஜி. தாய் மதம் திரும்புதுன்ற ஒரு நிகழ்ச்சி அவர் எங்களோட நெஞ்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க இயக்கத்தோட. இங்கே குருநாதர் இந்த குழந்தைகளை வழிநடத்துகிற குருநாதர் அவர்களுக்கும் இங்கே முன்னாடி போட்டு இங்கே மரியாதை செய்யப்படுகிறது. ஸ்ரீராமஜி நல்ல இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் என்னுடைய மாணவி இங்கே தான் பட்டிமன்றத்தில் முதல் முறையாக ஜெம் டிவியில் அறிமுகமாகி இன்றைக்கி நிறைய பட்டிமன்றங்களை பேசிக்கிறாங்க. எங்கள் ஐயா புலரையா பல என்னுடைய மாணவி சங்கீதமெல்லாம் பெரிய பேச்சாளர் உருவிட்டீங்க. சாகித்யா கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்க. இது மகளிர் தின வாழ்த்துக்களை உங்களுடைய உறுதிமொழி நீங்கள் கொடுக்கணும். சால்வ் போட்டுக்குமா.